மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் சத்யபிரபு நம்மளோட இருக்காங்க. தோழர் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஆனா இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதை பொறுத்த வரைக்கும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவுடைய ஒரு அராஜகம், அரசு எதிர்த்து கேள்வி கேட்டா கைது செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்புல இருந்தோம், தவேகாவோட தரப்புல இருந்தோம் இதை சொல்றாங்க. உண்மையாவே சவுக்கு சங்கர் எதுக்காக தான் கைது செய்யப்பட்டாருண்ணா? எவெல்லாம் சவுக்கு சங்கரை இப்ப கைது செஞ்சதை ஆதரிச்சு பேசுறானோ அவன் எல்லாருமே சமூகத்துக்கு கேடான பொறுக்கிகள்னு சொல்லுவேன். எல்லா வேலையும் முடிச்சு உள்ள போடணும்னு சொல்லுவாங்க. இந்த கைதுக்கு பின்னாடி உள்ள முக்கியமான சம்பவத்தை பத்தி இப்ப நாம பேசுவோம். அதாவது மகேஷன் ஒருத்தர், அவர் அமெரிக்காவில வேலை பார்க்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு வணக்கம் தமிழா சாதிக்குன்னு சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷமா சிறுக சிறுக சேர்த்து பணத்தையும், இன்னும் சொல்ல போனா தங்களுடைய வீட்டுல உள்ள பெண்களினுடைய நகைகளை அடமானம் வைத்தும் அந்த பணத்தெல்லாம் வச்சு 4 வருஷமா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது என்ன சொல்ல போனா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியா ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க சூழல்ல இந்த படத்துல யாஷிகா ஆனந்த், அனிதா சம்பத், ஜிபி முத்து, அனன்யா உள்ளிட்ட பிக் பாஸ் பிரபலங்கள்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க போல. ஆமா, இப்ப ஒருத்தங்க புதுசா படம் பண்றாங்கன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேம்ல உள்ளவங்கள உள்ள வச்சு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த பிக் பாஸ்ல இருந்து அந்த அனன்யாங்கிறவங்களுடைய சகோதரி தான் அபூர்வாங்கிறவங்க போல. அவங்களும் இந்த படத்துக்குள்ள வராங்க. அந்த அபூர்வாங்கிறவங்களுடைய கணவர் பெயர் தான் அஜய் வாண்டையார் போல. இந்த அஜய் வாண்டையாங்கிறவர் இதுக்கு முன்னாடி பார்ல ஒரு பிரச்சனையில சிக்கி அதன் மூலியமா உள்ள போய் அது பிறகு இது போதை வழக்காக பேசப்பட்டு சிறையில இருந்து இன்னைக்கு வெயில்ல வெளியே இருக்காரு. அந்த சம்பவத்தை இந்த என்ன பண்றான் கஞ்சா சங்கர் என்ன பண்றான், வழக்கம் போல இந்த ரெட் அண்ட் ஃபாலோங்கிற படத்தை அஜய் வாண்டியார் போதை கலாச்சாரத்துல, போதை வியாபாரத்துல கிடைச்ச பணத்துலதான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சா சங்கர் ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த பேசுறான். இப்ப அஜய் வாண்டியார் படத்தோட ப்ரொடியூசரா? இல்ல, படத்தோட ப்ரொடியூசர் மகேஷ் ரம்யாவும் இந்த படத்தினுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய வணக்கம் தமிழா சாதிக்கினுடைய மனைவி, அவங்க பேர் ஆயிஷா சாதிக். இவங்க தான் ப்ரொடியூசர். இவங்க நகை அடமானம் வச்சு சிறுக சிறுக சேர்த்தா 4 வருஷம் படம் பண்றாங்க. உண்மையிலேயே அஜய் வாண்டியார் போதை நாட்டுல சிக்கி அதுல வச்ச பணத்தை தான் படம் பண்ணணும்னா 5 மாசத்துல படத்தை முடிச்சிடலாமேங்க, கையில காசு இருந்தால். ஆனா இவங்க கிட்ட காசு இல்லைங்கிறதுனாலதான் 4 வருஷமா எடுக்கிறாங்க. இப்படி ஒரு கதை இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றான் அஜய் வாண்டியார் போதையில, அதாவது போதை வியாபாரத்துல சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோங்கிற பணத்தை எடுத்தாரு அப்படின்னு கஞ்சா சங்கர் ட்விட்டர்ல போடுறான். இப்ப இந்த நியூஸ பார்த்த அந்த ரெட் அண்ட் ஃபாலோ படத்தினுடைய ப்ரொடியூசர் மகேஷுக்கும் டைரக்டர் வணக்கம் தமிழா சாதிக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகுது. என்னடா அது, நாம கஷ்டப்பட்டு வீட்டுல உள்ள பொண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சு நாம படம் எடுக்கிறோம், நாமளே வட்டிக்கு கடனை வாங்கி படம் எடுக்கிறோம், 4 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கோம். அஜய் வாண்டியார் இதுல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாரு, அவ்வளவுதான். அவருக்கும் இதுக்கும் உண்டான, இந்த படத்துக்கும் அவருக்குமான சம்பந்தம் இதுதான். இன்னொன்னு, அவரு அந்த போத காசுலதான் படம் எடுக்கணும்னா நம்ம பொண்டாட்டி நகைய நாமே அடமானம் வைக்கணும். இப்ப இவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவன் பாட்டுக்கு அசால்ட்டா இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு பேசுறான். இது படத்தினுடைய பிசினஸ்க்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க இந்த படத்துக்காக பிசினஸ் பேச போனாலும் இந்த கதையை கொண்டுட்டு ஒவ்வொரு கம்பெனி தரப்பு முன்ன வைக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை நாம ஷார்ட் அவுட் பண்ணுவோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் தரப்பு அதையும் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காங்க, போலீஸ்ல கொடுத்திருக்காங்க. இவன் என்னப்பா யார் நீங்க அப்படின்னு வழக்கம் போல திமுறா பேசியிருக்கா. இவங்க சார் இந்த மாதிரி நாங்க இந்த சார் ரெட் அண்ட் ஃபாலோ படத்தோடைய சார் டைரக்டரும் ப்ரொடியூசரும் பேசுறோம் சார், நீங்க சொல்ற மாதிரி அஜய் வாண்டியாரோட காசுக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சார், நாங்க கஷ்டப்பட்டு பண்றோம் சார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை ஏன் சார் வைக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு நேர்ல பாக்கணும் சார். இதெல்லாம் முடியாது, வரப்ப 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துடுவான்,
வந்தாதான் நீ என்ன பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிருக்கான். 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். 10 லட்சம் ரூபாய். உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னடா நம்மளே வந்து வட்டிக்கு வாங்கி நிறைய அடமானம் வச்சுதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட பண்றோம், இதுலயே என்ன ஒண்ணும் கிடைக்கல, அப்ப இவன் என்னடா 10 லட்சம் கேட்கறான்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாயை வந்து கையில எடுத்துட்டு நாம போய் பேசி பார்ப்போம்னு சொல்லி இவனுடைய ஆபீஸ்க்கு போறாங்க. இந்த ஆபீஸ்க்கு போயிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் சார், எங்களுக்காக பாருங்க சார், எங்கள்கிட்ட பணம் 1 லட்சம் தான் சார் இருக்கு அப்படிங்க. இவன் நானா பிச்சைக்காரனாடா, பிச்சைக்காரனாடா நானு, 10 லட்சத்துல 1 ரூபாய் கம்மியானாலும் நான் வாங்க மாட்டேன், இல்லன்னா இது மாதிரி நான் வந்து 1000 வீடியோ போடுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கு. ஏன்டா நீங்க எல்லாம் ஊரெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடித்தனம் பண்றவனை வச்சு நீ படம் எடுப்ப, அதை வந்து நான் வந்து பேசக்கூடாதுங்கிறதுக்கு நீ வந்து நான் கேட்கிற காசையும் கொடுக்க மாட்டேன், அதான் பணம் விளையாடுதுல, 10 லட்சம் கொடுக்கறவனுக்கு நான் வலிக்குதாடா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, சார் நீங்க சொல்ற மாதிரி அஜய் வாண்டியார் வந்து அப்படி ஒரு விஷயத்த ஈடுபடல, அப்படியே அஜய் வாண்டியார் ஈடுபட்டு இருந்தாலும் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அப்படியே அஜய் வாண்டியார் ஈடுபட்டு இருந்தாலும் அவருடைய பணத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு நாங்க ஒரு வந்து சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், நாங்க கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட 4 வருஷம் பண்றோம் சார், கொஞ்சம் பாருங்க சார், நீங்க எங்களுக்காக நீங்க வந்து வேற எதுவும் பண்ண வேணாம் சார், ஒரே ஒரு இந்த பேசின பேச்சுக்கு நீங்க ஒரே ஒரு சின்னதா மறுப்பு தெரிவிச்சு மன்னிப்பு வீடியோ மட்டும் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் ஆபீஸ்ல வந்து என்னையே மன்னிப்பு கேட்க சொல்றீங்களாடா அப்படின்னு படத்தினுடைய தயாரிப்பாளரான மகேஷ வந்து அது வந்து எப்படி உதைச்சிருக்காங்கிறீங்க. இந்த சவுக்கு சங்கர் உட்காருவான்ல ஒரு சேர், இந்த சேர் சுத்துற சேர், வீலிங் சேர், அதுல இருந்து முன்னாடி வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மகேஷோடைய உயிர்நிலையில எட்டி மேய்ச்சிருக்கான். எப்படி ஓத்தாடே எட்டி உதச்சிட்டு ஓத்தாடே, என் ஆபீஸ்ல வந்து என்னையவே நீ மன்னிப்பு கேட்க சொல்லுவியாடா, நான் நினைச்சா எந்த கவர்மெண்டாலையும் என்னைய புடுங்க முடியாதுடா, போலீஸ் எல்லாம் சும்மாடா, நீ எங்க வேணாலும் போடா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான், இல்லனா இல்லனா உங்க படத்தை பத்தி நான் இன்னும் 100 வீடியோ போடுவேன், 1000 வீடியோ போடுவேன், உங்களால புடுங்க முடிஞ்சதோ புடிங்கிங்கடா அப்படின்னு கத்திருக்கான். பக்கத்துல இந்த இவன் உட்காந்துருக்கான், இவன் பேசும் பொழுது பக்கத்துல யாரு உட்காந்துருக்கானா, ரவுடி பேபி ரவுடி லேடி மாலதியும் ஒரு லேடி உட்காந்துருக்கு. இந்த மாலதி யாருன்னு ஊருக்கே தெரியும். பெத்த மகனை புருஷன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வாங்கின பொம்பளை தாங்க அந்த பொம்பளை. பெத்த மகனை ஒப்படைச்சாங்க. பெத்த மகனை வந்து தான் கட்டின புருஷன்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒப்படைச்சாதான் அந்த மாலதி. அப்ப இவளுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது அவகிட்ட, மேடம் நீங்களாவது சாப்பிட்ட சொல்லுங்க மேடம் பிளீஸ் மேடம் அப்படிங்கிறது, அப்படி அதாவது இவனுமோ சாஃப்டான கேரக்டர் ரொம்ப நல்லவன் நினைச்சு அவகிட்ட இவங்க சொல்ல உடனே அவ ஓத்தாடே எங்க ஆபீஸ்ல வந்து எங்க சாரிய பேசிட்டு எங்க சாரிய நீங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களாடா அப்படின்னு வெளியே இருந்து ஒரு 4 பேரை உள்ள வரவழைச்சு இந்த வணக்கம் தமிழா சாதிக்கு வந்து நெஞ்சிலே அடிச்சிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது இவங்க கிட்ட வந்து போய் நாம வந்து பேசலாம்னு உள்ள கொண்டுட்டு போன 1 லட்சம் ரூபாய் பணத்தை சவுக்கு சங்கர் தரப்பு புடுங்கி இருக்கு. கஞ்சா சங்கர் தரப்பு அந்த காசை புடுங்கி இருக்கு, வலுக்கு டைமா புடுங்கி இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் தப்பிச்சா போதுடா, உயிரோட போனா போதுடான்னு சொல்லி அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்துட்டு 100க்கு கால் பண்றாங்க அங்க இருந்து. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த புகாரை வந்து உரிய முறையில காவல்துறை விசாரிக்குது. இவங்களுக்கு ஏது பணம், இந்த 4 வருஷம் எப்படி பணம் வந்துச்சு, இவங்க எப்படி படம் எடுத்தாங்க, உண்மையிலேயே இந்த இவங்க போட்ட பணத்துக்கும் அந்த கஞ்சா சங்கர் சொல்ற மாதிரியான போதை மருந்து வித்ததுக்கும் சம்பந்தம் இருக்கா, இப்படி எல்லாம் விசாரிச்சு இந்த வழக்குல, அதாவது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கஞ்சா சங்கரை விசாரிக்கிறதுக்கு சம்மன் கொடுத்தா பெரிய புடிகி மாதிரி கூப்பிடுறப்பெல்லாம் வரது இல்ல, லா பேசுறது, அங்க வந்து 4-5 இந்த காசுக்கு விலை போன ஊடகங்கிற பேர்ல சுத்துற பொறுக்கிங்களை முன்னாடி நிக்க வச்சுட்டு பேட்டி கொடுக்கிறது, இப்படியான அட்ராசிட்டிஸ இந்த கஞ்சா சங்கர் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தான். அதனுடைய விளைவுதான் இந்த வழக்குல, அதாவது தப்பான செய்தியை பரப்புனதுக்கு, அதனை ஏன் கேட்டதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டினதுக்கு, அதை கேட்க போனதுக்கு நேர்ல அடிச்சு கொலை மிரட்டல் கொலை முயற்சியில ஈடுபட்டதுக்காக தான் இந்த கஞ்சா சங்கரை காவல்துறைக்கு உள்ள வச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ரவுடித்தனமா இருக்கேன், ஒரு ரவுடிகள் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாதுண்ணே. இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து ரவுடிசம் அதிகம்னு வச்சுக்கோங்க. ரவுடிசம்னா எப்படி, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, கத்திய காண்பிச்சு வந்து மிரட்டுவாங்க. எப்படி ஒரு இடத்துல வந்து பெரிய விலைக்கு வந்து நாம வந்து இடத்த வாங்கினாலோ வித்தாலோ, இல்ல ஒரு வந்து பாரு, இல்ல அங்க வந்து குவாரி, இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தினாலும் அங்க உள்ள
அந்த வந்து முக்கியமான கைன்னு சொல்லுவாங்க, அவனுங்களுக்கு வந்து கப்பம் கட்டுறது வாடிக்கையா வச்சிருக்கானுங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. எப்படி இப்படி இப்படி ஒரு வந்து ரவுடிசம் இருக்கோ, அது போல மீடியாங்கிற பேர்ல, ஊடகத்தின் பெயரால நான் உன்னை தப்பா பேசிடுவேன், இல்லனா உன்னை பத்தி பேசினதை நான் வந்து நீக்கணும்னா, இல்லனா இதுக்கு மேல நான் உன்னை பத்தி பேசாம இருக்கணும்னா, இல்லனா ஒரு தரப்பு கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இன்னொரு தரப்பை அட்டாக் பண்ணி கேவலமா சித்தரிச்சு பேசணும்னா, அவங்களுடைய மானத்தை வாங்கணும்னா, அவங்களை சென்சிட்டிவா அட்டாக் பண்ணணும்னா, எனக்கு காசு வேணும், இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும் அப்படின்னு கழுத்துல கத்தி வச்சு டிமாண்ட் பண்ணாம கேமராவை வச்சு மைக்கு பிடிச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்றதுதான் இந்த கூட்டத்தினுடைய வேலை. ரவுடிசத்துக்கும் இவனுங்களுக்கும் எல்லா அளவும் வித்தியாசம் இல்ல. ஆனா ரவுடிசத்தை விட மோசமானவனுங்க. ஏன்னா ஒரு ரவுடி பையில காவல்துறை தொட்டாலோ சுட்டாலோ ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ரவுடி பையன் அப்படின்னு இந்த வந்து சமூகம் வேடிக்கை பார்க்கும். ஆனா இப்படிப்பட்ட ஊடக பொறுக்கிகளை தொட்டா மட்டும் பாதி பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரான். திருட்டு ஐயோக்கிய பொறுக்கி கூட்டம். எவ்வளவு சவுக்கு சங்கருக்கு, கஞ்சா சங்கருக்கு இப்படி வந்து வரிச்சு கட்டிக்கிட்டு கேள்வி கேட்கிறானோ அவர்கள் அனைவரும் பொறுக்கி கூட்டம். இந்த சமூகத்தின் சீர்கேடு, இந்த சமூகத்தின் சாபக்கேடு, இந்த சமூகத்தின் வெட்கக்கேடுன்னு சொல்றேன் நான். இல்லண்ணா, இப்போ அதிமுக தரப்புல இருந்து இது திமுக அராஜகம், ஒரு உங்களை பத்தி எதிர்த்து பேசினாலே கைது செய்வீங்களான்னு கேக்குறாங்க. விஜயோட கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் அவரும் சொல்றாரு இந்த மாதிரி எதிர்த்து பேசுனதுக்காகவே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு. அப்போ சவுக்கு சங்கர் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சோம், இவங்க சப்போர்ட் பண்ற காரணம் என்னன்னா? காரணம் என்னன்னா திமுகவை இவங்க எல்லாம் வந்து எதிர்த்து நிக்கிறதுனால, திமுகவை வந்து தேர்தலை தோற்கடிச்சிட்டு இவங்க வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நியாயமான அரசியல் பண்ணுங்க, மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளை கேளுங்க, வாழ்வாதாரம் பண்ணுங்க. எச்ச பொறுக்கி திருட்டு பாயாவ ஏன்டா டே நான் கேக்குறேன், பேர் இப்ப நீங்க ஒருத்தன் சொன்னீங்களா மிஸ்டர் அருண்ராஜ் IRS, டே நீ எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தியாடா கவர்மெண்ட் வேலைக்கு? நான் கேக்குறேன், படிச்சுட்டு தான் வந்தியாடா நீ? உன் வீட்டுல எவனாவது இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் குடுறான்னு டிமாண்ட் பண்ணா நீ அப்பயும் இதுக்கு வந்து திமுக தான் காரணம் சொல்லுவியாடா? பொறுக்கி கேக்குறேன். சவுக்கு சங்கர், கஞ்சா சங்கரை சப்போர்ட் பண்ணி பேசுற நீ பொறுக்கி தான்டா, நீ அயோக்கியம் தான்டா. காவேக்கு அயோக்கிய கூட்டம், அதிமுக அயோக்கிய கூட்டம் சொல்லுவேன் நானு. ஏன்னா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட பேட்டி கொடுக்குறான், பேசின போன் ரெக்கார்டு வச்சிருக்கான், காவல்துறையில முறையா ஃபாலோ பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கொடுத்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இதுல எங்க அவன் திமுகவை எதிர்த்து பேசி வந்தான்? அப்ப திமுகவை எதிர்த்து பேசினதால வந்தான்னா தூய்மை பணியாளர்களை பத்தி பேசும் பொழுது உள்ள போயிருக்கணும். அதுல பெருசா பேசின மாதிரி தெரியல. இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளை இவன் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசியிருக்கணும். அவன் அப்படி பேசினதா தெரியல. சவுக்கு சங்கர் எந்த மக்களுக்காக பேசியிருக்கான் நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதினு ஒரு பாப்பா செத்து போனுச்சு மர்மமான முறையில. அந்த பாப்பாவை அசிங்கப்படுத்தி பேசின ஐயோக்கிய புறம்போக்கு திருட்டு எச்சங்களதான் அந்த நாய். இதெல்லாம் தாண்டி ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி தான் கடைசி வரைக்கும் பேசினாரு. ஆமா, இதெல்லாம் தாண்டி ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது அந்த மக்களை கேவலமா சித்தரிச்சு அங்க அந்த வேலையை செஞ்சு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட், அன்னைக்கு இருந்த அதிமுக கவர்மெண்ட்டுக்கு காவல்துறைக்கு சொம்படிச்சாவன். இதெல்லாம் தாண்டி இங்க ஆத்தூர் பக்கத்துல 2 விவசாயிகளுக்கு வந்து இடி சம்மன் கொடுத்தான். அதை வந்து இவன் வந்து சரின்னு பேசணும் புறம்போக்குவேன். இப்படி எல்லா பிரச்சனையிலுமே மக்களுக்கு எதிராக நின்ன அயோக்கிய பொறுக்கி புறம்போக்கு திருட்டு பைய. இப்ப சவுக்கு சங்கர் இப்படி எல்லாம் சம்பாதிக்கலனா எப்படி அவனுக்கு இத்தனை வீடு, இத்தனை ஒரு சாதாரண சஸ்பெண்டட் கிளர்க்குப்பா, சாதாரண சஸ்பெண்டட் கிளர்க், இவனுக்கு எப்படி இவ்வளவு இத்தனை வந்து சொகுசு காரு, BMW வச்சிருக்கான், இனோவா கிறிஸ்டா வச்சிருக்கான், இவ்வளவு பெரிய ஆபீஸ்? ஆனா இப்ப உங்க ஆபீஸ்க்கே நான் வந்திருக்கேன், நீங்களும் சேனல் நடத்துறீங்க, உங்க சேனலுமே நல்லா வியூஸ் போகக்கூடிய சேனல் தான். நீங்க ஒரு வந்து சிம்பிளான ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க, உங்களை நான் குறைச்சி சொல்லல, இவ்வளவுதான் செய்ய முடியும். இதெல்லாம் தாண்டி இவன் ஆபீஸ் வந்து ஒரு பெரிய IT கம்பெனி லெவல்ல இருக்கும், உள்ள 10-20 பேர் வேலை செய்யறாங்க. ஏது இவ்வளவு பணம்? இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய யூடியூப் சேனலை நடத்துறதுக்கும் அதுல இத்தனை பேர் வேலை செய்யறதுக்கும் ஏது பணம்? எப்படி? இப்ப எனக்கு தெரிஞ்சு அவளை பார்த்தா வேலையுமே இல்லையா, ஏன்னா டெய்லி வீடியோவும் போடுறது இல்ல. அப்ப இவ்வளவு பேர் வேலைக்கு எதுக்கு? எதுக்கு? அதான் இவ்வளவு பேர் வேலைக்கு எப்படி நீங்க கேளுங்க, அதுதான் பணம். அந்த பணம் இன்னைக்கு அதிமுக தருது. இன்னைக்கு அதிமுக தரும் போது திமுக திட்டத்துக்கு தெரியுது. இடையில தாவேக காரணங்கள்ட்டையும் பேசி டீல போட்டான், அங்கேயும் காசு வாங்குறான். அது போக ஈடு கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், நிறைய பேர் மிரட்டி காசு. எனக்கு தெரிஞ்சே 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறதுக்கும் வெளியே சொல்றதுக்கு மறுக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயத்துல இவன் வந்து காசு பார்த்தது உண்மை. நான் நேரடியாக களத்துக்கு சென்ற கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்துல இவன் பேசி அத்தனையும் போய், அத்தனையும் போய், அத்தனையும் போய், பொய்யுங்கிற தாண்டி வக்ரத்தையும் வன்மத்தையும் கக்குனா. அதெல்லாம் தாண்டி நான் நேரடியாக ஈடுபட்ட இன்னைக்கு வந்து மந்திரியா இருக்கக்கூடிய சேகர் பாபுவினுடைய அவங்க வந்து பொண்ணோடைய கல்யாண விவகாரத்துல இவன் வந்து என்ன பண்றான், இவரு இப்போ இறந்து போனார்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்,
அவருடைய கொலைக்கும் சேகர் பாபுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சேகர் பாபுவோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து ஆம்ஸ்டாங் தான். அதனாலதான் சேகர் பாபு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு வந்து முகாந்திரமே அந்த பொய்ய சொன்னான். அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா போன வரைக்கும் அங்க வந்து நான் கர்நாடகாவில தான் கல்யாணம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பையன் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் உடைச்சாச்சு. இந்த எல்லா பிரச்சனையும் கூட இருந்தது நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம், செஞ்சோம், செய்தோம். இன்னைக்கு அந்த பசங்க நல்லா இருக்காங்க. ஆனா இதுல எங்கேயுமே நாங்க வந்து இவன் சொல்வது போல திரு ஆம்ஸ்டாங் தரப்புக்கிட்ட நாங்க போகவே இல்லை. எந்த இடத்துலயுமே போல, அதற்கான முகாந்திரமே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த கொலைய வந்து இந்த கல்யாண விவகாரத்துக்காக தான் நடந்துச்சு அப்படின்னு முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்தை கேவலமா பேசின எச்ச புறம்போக்கு தான் எச்ச புறம்போக்கு தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற கஞ்சா சங்கர். அப்ப இப்படியான குற்றவாளிகளை வெளியே விட்டு வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்றேன். இதுல உண்மையிலே காவல்துறைகிட்ட நாம என்ன சொல்றோம்னா, உங்க மேல தப்பு இருக்குங்க, நீங்க எதனால அவங்கிட்ட தயக்கப்படுறீங்கன்னு தெரியல. இவ்வளவு மணி நேரம் நீங்க வந்து கைது செய்ய போயும் அவன் வந்து கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கான், உள்ள திமிரா உட்காந்துருக்கான், எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவனை நீங்க வந்து மரியாதை பண்ணி கூட்டு போறீங்க. ஒருத்த மக்களுக்காக போராடி ஒருத்த வந்து மக்களுக்காக வந்து கேஸ் வாங்கினானா அவனை வந்து அவமரியாதையா சிறையிலும் நடத்த வேண்டியது, ஸ்டேஷன்லயும் நடத்த வேண்டியது. வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய அஃபென்ஸ் நடந்திருக்கு, கொலை முயற்சி நடந்திருக்கு, கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு, மிரட்டல் நடந்திருக்கு, பிளாக்மெயில் நடந்திருக்கு, தப்பான விஷயம் செய்தி வந்து இது இன்னும் சொல்ல போனா உண்மைக்கு புறம்பான விஷயம் வந்து பரப்பப்பட்டிருக்கு. இத்தனை மாசம் கழிச்சு அவன் மீது தாமதமாக நடவடிக்கை ஏன் எடுத்தீங்க? ஏங்க இதே ஒரு சாமானிய செஞ்சாருன்னா விட்டுருப்பீங்களா? நீங்க இந்நேரம் ஆட்டுன்னு ஆட்டி இருக்க மாட்டீங்களா? அந்த ஆட்டு ஏங்க இவங்கிட்ட நடக்கல? அப்படி காவல்துறை இவனை பார்த்து வந்து அச்சப்பட வேண்டிய, தயக்கப்பட வேண்டிய விஷயம் என்னங்க இருக்கு? எனக்கு உண்மையிலே புரியல. எல்லாம் தாண்டி மத்த வழக்குகள்ல சிக்கிறவனுக்கு எல்லாம் வந்து பாத்ரூம்ல வலிக்கி விழுறான். இவன் என்னைக்கு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கையை காலோட சேர்த்து வாயும் உடைபடும் நாம கேட்கிறோம். நான் இல்ல, சமூகம் கேக்குது. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் கேட்கிறான். சவுக்கு சங்கர், கஞ்சா சங்கர் என்னைக்கு இவன் வந்து அங்க அதாவது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில வழுக்கி விழுந்து கையை காலோடு சேர்த்து வாயும் உடைபடும் அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்கிறோம். மாலதி நீங்க இது வரைக்கும் ஏன் சார் கைது பண்ணாம இருக்கீங்க? ஏன்னா அந்த பொம்பளை தான் கூட இருந்திருக்கா. இல்ல மாலதி அந்த டைம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, என்ன நடக்க போற த்ரில்லிங்கா இருக்குது, நான் ஜேர்னலிசம் படிச்சு ஜனநாயகத்துக்காக நின்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாங்களே. அம்மா ஜனநாயகத்தின் பேர்ல நிக்கிறதுக்கு தான் ஓத்தாடே எங்க சாரியா மன்னிப்பு கேட்க சொல்றீங்களாடா, பணம் கொடுக்கடா 10 லட்சம் ரூபான்னு கேட்டதா? ஜனநாயகத்தின் ரீதியாக நிற்பதுதான் 4 பேரை உள்ள வரவழைச்சு அந்த வந்து 2 பேரையும் போட்டு அடிச்சதா? இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு கீழே வருதா? ஏமா உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீ எப்படிமா கூச்சப்படாம உன் கரியை தூக்கிட்டு சுத்துற? அசிங்கமா இல்ல? உன்ட்டெல்லாம் இதெல்லாம் கேட்கவே கூடாது. பெத்த பிள்ளையவே லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ஒப்படைச்ச ஒரு சாடிஸ்ட் பொம்பளை நீ உன்கிட்ட இதெல்லாம் கேட்கறது எங்க தப்புதான்? இவர்கள் 2 பேரும் சமூகத்துல பெரிய சீர்கேடு, சாபக்கேடு, ரவுடிசம். இவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனா மீடியா பெயரால, ஊடகத்தின் பெயரால இவர்கள் வந்து செய்யக்கூடியது அப்பட்டப்பான ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து. இதனை உடனடியாக ஒடுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். இவர்கள் சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள். இதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கரினுடைய அதாவது பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்ல உள்ள அனைத்து பக்கங்களும் முடக்கப்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலும் சவுக்கு சங்கர் அதாவது அந்த எச்ச பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ற ஊடகமும் அதுல இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் நீங்க எல்லாம் உண்மையிலே வந்து பத்திரிகையாளர்களா? கேவலமா இல்லையா? ஒருவேளை அவன் அடிச்ச கொள்ளையில நீங்களும் பங்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு உரிமை விடுறீங்க அப்படின்னு நானு பச்சையாவே கேட்கிறேன் நான். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வு சம்பந்தமான பல மறைக்கப்பட்ட உண்மைகளை பேசியிருந்தீங்க. ஏன்னா பல மக்களுக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு இதனால இந்த கைது அப்படின்றது. அதோட முழுமையான உண்மையை தெளிவுபடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துரு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். அண்ணா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.